ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். மிக தெளிவாக சில நாட்களுக்கு முன்பு ராவணாவில் பதிவு செய்திருந்து உறுதியாக அண்ணாமலை அரசியல் கட்சி தொடங்குவது நிச்சயம் அது. அதில் மாற்றம் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட 90% முடிவாகிவிட்டது. அறிவிப்பு மட்டும்தான் இருக்கிறது. மற்றபடி டெல்லியில் நடப்பதெல்லாம் ஒரு கண் துடைப்பு நாடகம் தான் அப்படின்றது கருத்து. இதற்கு முன்பாகவே பல முறை பேசும்போது அண்ணாமலை அந்த கட்சியில் நீடிப்பது சிரமம், ஏன்னா அது ஒரு முரண்பாடு வந்துச்சு தலைமை அப்படின்றது சொன்னபடியே வெளியில் வந்திருக்கிறார். இப்போ பலரும் பல விதமான விமர்சனத்தை தொடங்கியிருக்கிறாரு. பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது, அவ்வளோதான். புதிய கட்சின்றதை அறிவிப்பை கொண்டு வந்துட்டார். புதிய பார்வை, புதிய அரசியல், புதிய சிந்தனை அப்படின்றது அவருடைய ஸ்லோகமாக இருக்கிறது. குறிப்பாக என்ன சொல்ல வராருன்னு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மேலிடம் இந்த மொழியில் மக்களுக்கு புரியும் மொழியில் பேசவில்லைன்னா, தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாடுடைய குரலாக இந்த மக்களுக்கு புரிகின்ற அரசியலை பேசலை. தேசிய கட்சின்ற நிலைப்பாட்டிலேயே அது இருந்து விட்டது. அவர் வைக்கக்கூடிய முதல் விமர்சனம் அதுதான். இதை நான் இப்போ இல்லை, 18 மாதங்களுக்கு முன்பிருந்தே கிட்டத்தட்ட அவ்வப்போது இதை நான் மேலிடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். முரண்பாடு வந்துவிடக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி சில வியூகங்களை மாற்றணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். நான் டிசம்பர் மாதத்தில் நான் விலகப்போவதாகவே அறிவித்து மேலிடத்துல பக்குவமாக எடுத்து சொல்லிவிட்டேன். அவர் தேர்தல் நெருக்கத்தில் இது ஒரு குழப்பமாக இருந்துடக்கூடாது, இருந்து தேர்தல் வேலையை செய்துவிட்டு விலகுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டதால் நான் தேர்தல் வேலையை முடித்து விட்டு இப்பொழுது இந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்ல வர்றார். முடிவுக்கு விட்டவர் ஏன் அந்த ராஜினாமா கடிதத்தை கொடுத்த பிற்பாடு டெல்லியில் இருந்துக்கிட்டு அமித்ஷா அவர்களுடன் தொடர்ந்து சந்திப்பு, பேச்சுவார்த்தை, இங்கேருந்து மாநில கட்சி நயினார் நாகேந்திரன் எதுக்கு டெல்லியில் அழைச்சாங்க, அவர்கிட்ட என்ன சொன்னாங்க, பிறகு வந்தவர் ஏன் புது கட்சின்னு ஆரம்பித்தார். இப்படி நீங்கள் இந்த கோணத்தில் அலசி பார்க்கும்போது என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நகலாக இது இருக்கக்கூடாதா அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் வடக்கு மாநிலங்களை போல் மிகப்பெரிய அளவில் எடுத்த உடனே டக்குன்னு ஒரு பூமாராங்க மாதிரி அடித்து மோதி 2-3 வருஷத்தில் மேலிடத்துக்கு வந்துடுற மாதிரியான முடிவு இல்லை. மேற்கு வங்கத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, பல இடங்களில் எப்படி இவங்க பிரித்து கையாண்டாங்கன்றதையும் பார்த்துட்ருக்குறோம். அது போல தான் இங்கே செய்யறதுக்கு முயற்சி பண்ணாங்க அதிமுக வச்சு. அது ஒரு தொய்வில் மீண்டும் அந்த அதிமுக ஒரு பழைய உத்வேகத்தோடு நிற்கிது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அந்த அதிமுக தோளில் கை போட்டு கொண்டு தமிழ்நாட்டுக்கு சுற்றி வாக்குகளை எடுத்து இதுக்கு மேலே வர்றதுல ஒரு சிரமம் இருக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறையில் எல்லாம் சேர்ந்து ஜென்சின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லோருமே விஜய் பக்கத்துக்கு நகர்ந்துட்டாங்க. பொதுமக்களும் 2 திராவிட கட்சிகளுமே மோசம், புதுசாக ஒருத்தர் வந்தால் நல்லா இருக்கும், அந்த புதியவர் விஜயத்தாக தான் இருக்கும், சினிமாவில் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிடுவார். அதனால தான் அந்த நாம் தமிழர் கட்சியை இந்த பக்கம் கண்டுக்காமல் அப்படியே விட்டுருந்தாங்க. இதுதான் காரணம். ஏன்னா அவர் போராடணும், ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும், அதில் பார்த்தோன்னா நிறைய போராட வேண்டிய பொறுப்பெல்லாம் இருக்கிறது, களத்தில் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. விஜய்க்கு அப்படி இல்லை, டக்குன்னு வந்தோடனே சினிமா மாதிரி உடனே செய்து முடிச்சிடுவார்ன்ற நம்பிக்கை அங்கே வைத்திருக்கிறார்கள். அதனால் அந்த இடத்துக்கு வந்தது. இப்போ இந்த களத்தில் பாரதிய ஜனதா கட்சி இப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கிறதுல சரியாக இருக்காது. அதனால் அண்ணாமலை வெளியில் போயிட்டு அவர் கட்சியை ஆரம்பித்து அவர் பாட்டுன்னு அவர் அரசியல் செய்திருந்தாருன்னா, இந்த இளைஞர்கள், அது பொதுமக்கள், இப்போ இந்த தாவேக அரசு மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிருப்தி இருக்கிறவங்களாம் விலகுவாங்க. அங்கே பதவி இல்லாதவர்கள் விலகுவாங்க. எப்போவுமே ஒரு இன்ஸ்டன்ட் அரசியல் தான் நமக்கு தேவைப்படுது. எனக்கு எங்கள் பதவி இல்லைன்னா உடனே இன்னொரு கட்சியில் போய் ஒரு பதவி வாங்கிக்கிறது, இதுதான் நமக்கு இருக்குது இங்கே. அதில் உழைச்சி முன்னேறி அந்த சித்தாந்தத்தோடு அந்த கொள்கையோடு மேலே கொண்டு வந்த அந்த அரசியல் கட்சியில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது ஒரு குறைந்த ஒரு இளைய சமுதாயம் தான் இருக்குது. அதுதான் நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் எடுத்துக்கலாம். இன்னும் பயணிக்கணும், இன்னும் போராடணும், இன்னும் நம்பிக்கையை கொண்டு வர அளவுக்கு களத்தில் வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இங்கே இருக்குது. அப்படிலாம் எதுவும் எனக்கு வேண்டியதில்லை. நான் போன உடனே பதவியை வாங்கிக்கணும், அந்த பதவியை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வேலையை செய்யணும். சித்தாந்தங்கள் சொல்லிக்கிறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனால் நடைமுறையில் அதெல்லாம் இல்லை. எனக்கு ஒரு பதவி வேணும், அதிகாரம் வேணும், எனக்கு அங்கே அது மேலே வேகமாக எல்லாம் நடத்தணும். அப்போ அது அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அண்ணாமலையாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு நம்பிக்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இங்கே பயன்படுத்திக்கணும். எந்த விதத்துலையும் தமிழ் தேசிய அரசியல், தமிழ் தேசிய சிந்தனைன்றது பெரிய அளவில் மக்கள்கிட்ட இப்போ ஒரு எழுச்சி வந்திருக்கிறது. ஆனால் அதை மடமாற்றணும், அறுவடை செய்யணும்னா இந்த பக்கம் விஜயை கொண்டு வந்தாச்சு. அதுக்கு ஏதோ ஒரு வேலையை செய்து வச்சுருக்கிறாங்க. இப்போ அடுத்தது அண்ணாமலை. அண்ணாமலை என்ன சொல்ல வர்றாரு, அவர் சொல்ல வர்றதுன்னு நிரந்தரமான பதவி, நிரந்தரமான எம்பி, நிரந்தரமாக எம்எல்ஏ 4 முறை அவரே இருக்கிறாரு பாலு. எனக்கு தெரிஞ்ச டிஆர் பாலு,
திருச்சி சிவா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திமுக சார்பாக டெல்லியில். மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 30 ஆண்டு 35 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருவரே மாவட்ட செயலாளராக இன்னும் இருக்கிறாங்க. அதிமுகவில் அப்படி சில பேரை சொல்ல முடியும். கொஞ்சம் மாற்றம் அதிமுகவில் அவ்வளவுதான். ஆனால் இப்படி என்னுடைய கட்சியில் இருக்காது. நான் இப்போ இயக்கமாக தொடங்குகிறேன். இது வந்து பொது தேர்தலில் அடுத்த பொது தேர்தலில் பங்கேற்கும் அரசியல் கட்சியாக அப்படின்றார். அதற்கு முன்பாக அவர் என்னுடைய திட்டம் என்னென்னா, ஏற்கனவே சொன்னார்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மக்களுடைய மொழி தெரியவில்லை அப்படின்னு சொல்ல வர்றாருல. என்ன சொல்ல வர்றேன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல், இந்த மண்ணுக்கான அரசியல், என் நாடு என் மக்கள் என் தண்ணீர் பிரச்சனை அப்படின்றப்ப சொல்லிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்த மேற்கோள் காட்டுறோம். நான் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருந்தபோது கர்நாடகாவிலையும் பாரதிய ஜனதா கட்சி தான். மேகதாட்டு அணை பிரச்சனை வந்தபோது அதை நான் நாகரிகமாக எதிர்த்தேன். சலசலப்பு பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணவே இல்லை. அதை நான் கடுமையாக அதுக்கு தடுப்பு வேலையை செய்து நான் எதிர்த்தேன். இதுதான் அரசியல், இப்படி தான் நான் செய்வேன். அதே நேரத்தில் எல்லா தரப்பு மக்களையும் வந்து நாங்கள் உள்வாங்கிக்குவோம், எல்லா தரப்பையும் ஒன்றா இணைச்சிக்குவோம். 8 கோடி தமிழர்கள், 5.5 கோடி வாக்காளர்கள், அதனால் எல்லா சமூகத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் வந்து ஆர்கனைஸ் ஆகி முதல்ல பஞ்சாயத்து உள்ளாட்சி தேர்தலில் அதுக்கான உடனடியாக களத்தில் அந்த உறுப்பினர்கள்லாம் நியமித்து அதற்காக கோயம்புத்தூரில் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பேரில் ஒரு பயிற்சி முகாம், அரசியல் பயிற்சி இது. அதன் மூலமாக இந்த உள்ளாட்சி நிர்வாகங்களில் எல்லாரையும் நான் முதல்ல கீழ்மட்டத்தில் அரசியல், இதுதான் சொல்கிறது கிளை கழகங்களை கட்டமைப்பது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது, நாம் தமிழர் கட்சி மேலே அந்த விமர்சனம் வர்றது, இதுதான் காரணம். இப்போ அவர் அதை ஈஸியாக வேறு வழியில் சொல்கிறார் அண்ணாமலை. நான் பஞ்சாயத்து தேர்தலில் தான் முதல்ல பிடிப்பேன், எல்லா இடங்களிலும் பயிற்சி முடித்து இங்கே அரசியல் வகுப்பு எடுத்து அந்தந்த இடத்துல அவங்களுக்கு அதை முதல்ல நாங்கள் அந்த எங்கேருந்து வேலை வரணும் அப்படின்றது. இன்னொரு உதாரணத்தை சொல்ல வர்றார் அண்ணாமலை. சமீபத்தில் ஒரு டிவியில் இருந்து கூட இதை பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கருத்தை ஒன்று கேட்டிருந்தாங்க. அவர் வந்துட்டு கிராமங்களை நோக்கி அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார் அண்ணாமலை. அப்துல் கலாம் ஐயா அவர்கள் 2020 இதை பேசினார், கிராமங்கள் இருந்து தான் அப்படின்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஐயா அவர்கள், அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, கிராமங்கள் தான் முதுகெலும்பு, கிராமத்தை நோக்கி நகரம் அப்படின்னு சொல்கிற அந்த கருத்து தொடர்ந்து இங்கே வந்துட்டு நாம் தமிழர் கட்சி அரசியல் 16 வருஷமாக செய்துட்ருக்குது. அது யாரும் முன்னிலைப்படுத்தலை, யாரும் அதை பேசலை. ஏன் வந்து இதை தொட்டு பேசுகிறான் அப்படின்றதுனா, இந்த அரசியல் இங்கே வந்து பின்னுக்கு தள்ளப்படுகிறதுன்னு சொல்ல வரேன். ஆனால் இந்த மண்ணில் கிராமங்கள் தான் முதுகெலும்புன்றது காந்தி காலத்திலிருந்தே, காந்தியாரும் அதைத்தான் முன்மொழிந்திருக்கிறார். காந்தி வழியில் இருந்த தலைவர்கள் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பல தலைவர்களும் வந்துட்டு கிராமங்கள் தான் முதுகெலும்பு, கிராமங்களை நோக்கி வசதி வாய்ப்புகள் நகர வேண்டும், நகரங்களுக்கு நோக்கி, கிராமத்திலேருந்து நகரங்களை நோக்கி எல்லாம் வந்து பெருகிடக்கூடாது. இந்த கருத்தை சீமான் பல முறை பல வழிகளில் புரிய வைக்கிற மாதிரி சொல்லிட்டார். அடர்த்தியாக எல்லாம் ஒரே இடத்துல கொண்டு வந்து சென்னை சுற்றி எல்லாமே இங்கே தான் வேலை வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லா தொழிற்சாலையும் இங்கே கொண்டு வந்தாக்கா அப்போ கிராம பகுதிகளுக்கு என்ன இருக்குது, அங்கேருந்து ஏன் நகரம் விவசாயத்தை விட்டு, இப்போ இந்த பல கேள்விகள் இங்கே சீமான் வச்சது யாருமே காதில் வாங்கலை. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, கிராமத்தில் இருந்து தான் எல்லாமே தொடங்கணும், கிராம நகரங்களை நோக்கி வரக்கூடாது, வசதி வாய்ப்புகள் கிராமங்களை நோக்கி நகரணும் அப்படின்றாரு. இதுவும் அதே மொழி தான், ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிற மொழி தான், புது மொழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஒரு அதை மேலே ஒரு சாயம் பூசி ஒரு பொருளை கொடுக்குறது, ஏற்கனவே ஒன்று சரியாக போகலை, உடனே அதை பலன்னு ஒன்று ஆக்கி ஏதோ ஒரு மாதிரி வெளியில் கொண்டு வந்தாக்கா அதில் ஈர்க்கப்படுவார்கள். அந்த மாதிரியான விடயத்தை அண்ணாமலை பேசுகிறார். இவர் அரசியலுக்கு வர வேண்டுமானால் வரணும், எல்லாருமே அரசியலுக்கு வரணும், இந்த அரசியல் வேணும் மக்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது வந்து வேறு. ஆனால் வரவே கூடாது அப்படிலாம் வந்து எனக்கு சொல்ல கருத்து இல்லை, நான் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஆட்கள். அண்ணாமலை அரசியலுக்கு வரணும், செய்யணும், தொடர்ந்து இந்த மக்களுக்காக போராடணும், எல்லா களத்திலையும் போராடணும். இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு வேதாந்தா நிறுவனம் பசுமை ஸ்டெர்லைட் இந்த பேரில் வந்து திறப்பதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குதுன்னா அதை எதிர்க்கிற அரசியலுக்குள்ளே வரணும். ஏன்னா அந்த பகுதியில் வேலைவாய்ப்பு அப்படின்ற ஒரு காரணம் மட்டும் சொல்லி அந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செய்துக்கிட்டு இருந்தது அந்த நிறுவனம். இப்போ அந்த பகுதியினுடைய மண் ஓரளவு மீண்டு இருக்கிறது, நல்ல மழை வந்து மழை பொழிவு நடந்துக்கிட்டு இருக்குது, இயற்கை வளங்கள் ஓரளவு சூழல் மாறிக்கிட்டு இருக்குது. திரும்ப அந்த மாதிரியான கொண்டு வரக்கூடிய சூழல் வந்து விட்டால் அதை எதிர்க்கிற இடத்தில் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். கர்நாடகாவோடு இருக்கக்கூடிய அந்த மேகதாட்டு அணையில் நான் களத்தில் இறங்கி கடுமையாக போராடுவேன் அப்படின்னு இப்படியெல்லாம் செய்தாருன்னா மக்கள் அவரை ஏற்பார்கள். இதுதான் நம்ம வேணான்லாம் யாரையுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க,
வழக்கம் போல் இன்னொரு பாஜக நகலாக இருக்க போகிறீங்களா? இதை பேசினா இவருக்கு மனசு நோகும், இதை பேசினா அவருக்கு மனசு நோகும், இதை சொன்னால் கர்நாடகா கோபப்பட்டும், இதை சொன்னால் கேரளா கோபப்பட்டும், கோபப்படாத ஒரு அரசியலை நாங்கள் நடத்த வேண்டும், எல்லோரும் நமக்கு வேண்டும் அப்படின்ற மாதிரி சாயம் பூசுகிற வேலை இருக்கக்கூடாது. இது சரி தவறு, தவறுன்னா எடுக்கணும். இன்னொரு 2 விஷயத்தை அவர் பேசுனது வந்து 2 விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். என்னென்னா அவர் சொல்ல வர்றாரு, ஒரு முதலமைச்சர் வந்து மாற்றத்தை உருவாக்கி விட முடியுமா என்றால் முடியாது. சரி, அமைச்சர்கள் எல்லாம் வந்திருக்காங்க, அமைச்சர்கள்லாம் கூடி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? கடைசியாக சொல்றாரு, கிராம பஞ்சாயத்து அளவில் எல்லோரும் சேர்ந்து கிராம பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகம் அங்கிருந்து மாற்றம் உருவாக்கி மேலே வரணும் அப்படின்றார். இது ஏற்கனவே இங்கே பேசப்பட்டு விட்ட அரசியல், புதியதாக ஒன்றும் இல்லை. இன்னொரு இதை சொல்றாரு, இளைஞர்களை குறிப்பாக பல நாடுகளில் பல இடங்களில் அதிகமாக தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த கணினி யுகத்தில் சமூக இதில் மிக பெரும் சாதனை செய்தவர்கள், நிறைய கண்டுபிடிப்பில் செய்தவங்களாம் எல்லாமே இருக்கிறாங்க. அவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை உருவாக்கணும். அவர்களுக்கும் இங்கே இந்த மண்ணில் மீது ஒரு அக்கறை இருக்கணும். அவர்களையும் நான் உள்வாங்குவேன் அப்படின்றாரு. இப்போ இந்த முயற்சியை வந்து வரவேற்கக்கூடியது. இந்த மாதிரி உள்வாங்கி அவங்களையும் கூட வச்சுக்கிட்டு அவங்க ஆலோசனையை கேட்டுக்கிட்டு அந்த தளத்தையும் அரசியல் மயப்படுத்தணும், அவர்களையும் நான் உள்வாங்கிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார். இது 2 வந்து ஒரு வித்தியாசமான இதுவாக இருக்குது இவருக்கு. இது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே செய்யலை. அது ஒரு தேசிய அரசியலுக்குள்ளாகவே பேசிக்கிட்டு இருந்தது. இந்த மண்ணுக்கான அந்த விறுவிறுப்பான உரிமை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பேசவில்லை, செய்யவில்லை. ஆக நாங்கள் இப்படியானவர்களை எல்லாம் நான் இணைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்ல வர்றார். இப்போ இங்கே தான் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா, எல்லா மொழியினரையும் யாரையும் பகைத்து கொள்ளாத அப்படின்னு இங்கே யாரோ பகைச்சிக்கிட்டு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைப்பு தொடர்ந்து உருவாக்குது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு சொல்கிறேன், அதை சொல்கிறதுல அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம், எனக்கு அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொடர்ந்து ஒரு கட்டவிழ்ப்பு, ஒரு பொய் பிரச்சாரம் அந்த கட்சியின் மீது இருக்கிறது. சமீபத்தில் கூட அங்கிருந்து விலகி சென்று நீண்ட காலமாக சகோதரர் ஒருத்தர் கொடுக்குற பேட்டியில் கூட அங்கே வந்து ஒரு 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 வெறுப்பு அரசியல் வந்து இருக்கிறது, அதை சொல்லி வளர்த்து கொண்டு இருக்கிறார். யார்? இவரே கூட 10 வருஷம் 15 வருஷம் இருந்துட்டு வெளியேறி வந்த பிற்பாடு இப்பொழுது வெறுப்பு அரசியல் பிற மொழியாளர்களுக்கு இந்த தமிழ் தேசியர்கள் வந்துவிட்டால் பிற மொழியாளர்களாக விரட்டப்படுவார்களோ, அவர்களுக்கு எதனா நடக்குமோ அப்படின்னு ஒரு கொச்சைத்தனமான 4ஆம் தரமான ஒரு பிரச்சாரம் இருக்குது. அந்த தோழர்கள் கோச்சிக்க வேணாம், ஏன்னா நீங்கள் உடன் இருந்திருக்கிறீங்க. அந்த கட்சிக்குள்ளாக பிற மொழியாளர்கள் எவ்வளவு பேர் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், குறிப்பாக தெலுங்கு மொழியை சேர்ந்தவர்களும் மலையாள மொழியை சேர்ந்தவர்களும் அந்த கட்சிக்குள்ளாக எப்படி உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள், புரிதல் உங்களுக்கு? அவர்கள் என்னென்ன பதவியில் இருக்கிறார்கள், இதெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடிவிங்க அங்கே கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் தொடர்ந்து எழுதி பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துருக்கோம். இதை உடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா அதை தான் கட்டவிழ்த்து விட்டுட்டு போகிறாங்க. நமக்கு இங்கே தான் அந்த மேலே ஒரு வருத்தம், என்ன நடக்குது அங்கே? அப்போ அவர் கத்தி பேசி செய்துக்கிட்டு இருக்கிற அந்த அரசியல்லாம் எதுக்கு? புரியுதுல்லங்க. தொடக்க காலகட்டத்தில் அவர்கிட்ட அந்த சிந்தனை இருந்திருக்கலாம், அது வேற விடயம். பின்னாடி வந்து இன்னொரு குழு வந்துட்டு இவர் எல்லோரும் உள்வாங்கிக்கிட்டு பண்ணுற அரசியல் சரியான அரசியல் என்று விமர்சிக்கிற இன்னொரு தரப்பும் இதுக்குள்ளே இருக்குது. எல்லா மொழிக்காரனுக்கும் அதில் முக்கியத்துவம் கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நான் இது வந்து தனித்து தமிழ் தேசிய அரசியல் இதெல்லாம் நாங்கள் ஏற்க மாட்டோம், இது சரியான பாதை இல்லை அப்படின்னு விமர்சிக்கிற இன்னொரு தரப்பு இருக்குது. உள்ளே இருக்கிறது வெளியே போன இன்னொரு தரப்பு என்ன பேசுகிறாங்கனாக்கா, இப்படி ஒரு வெறுப்பு அரசியலை அண்ணன் தூண்டி கொண்டிருக்கிறார். அப்படி எதுவுமே கிடையாது எங்களுக்கு. இந்த கட்சியில் இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஒரு 10க்கு 17 பேர் நினைக்கிறேன் மாற்று மொழியினரே வந்து உள்ள சட்டமன்ற வேட்பாளராக இருக்கிறார்கள். கட்சி நிர்வாக கட்டமைப்பில் இருக்கிறாங்க பிற மொழியாளர்கள். அப்போ கட்சி இதெல்லாம் கிடையாது. இது தொடர்ந்து ஒரு பொய் பிரச்சாரம்ன்றதை நம்ம வலுவாக எடுத்து போய் பிரச்சாரம் பண்ணவே இல்லை. அவர் ஒத்த குரல் அங்கே ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தான் எடுத்து திரும்ப நம்ம போட்டுருப்ப மொழி இருக்கக்கூடிய இவ்வளோ கட்டமைப்பு, இவ்வளோ விடயங்கள் ஒரு கொஞ்ச நேரத்தில் இதை சமூக வலைத்தளங்களை கொண்டு போயிட்டு சீமான் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படின்னு தொடர்ந்து பேசணும், புரியுதுங்க? அப்போ இந்த வேலைகள் எல்லாம் செய்ய தவறுந்தால்தான் இப்போ அந்த அண்ணாமலையினுடைய குரல் வந்து மேலே வருது. எல்லோரையும் நான் அணவைத்து இங்கே இப்போ எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு வெட்டி விட்டுட்டு கதவு சாத்திக்கிட்டு நாங்கள் மட்டுமே அப்படின்ற அரசியல் இங்கே யார் செய்துக்கிட்டு இருக்காங்க? ஒரு காலமும் செய்ய முடியாது. எல்லோரும் உள்வாங்கி கொண்டு ஒரு அரசியல். பட் என்னுடைய உரிமையை, என் மண் பிரச்சனையை, எனக்கான அதிகாரத்தை சுற்றி எல்லா மாநிலத்திலையும் பார்க்குறோம். இங்கே நீங்கள் கேட்குற இந்த நியாயத்தை எல்லாம் அங்கே கேட்டு வாங்கி தந்துட முடியுமா? அங்கேயும் தமிழர்கள் இருக்கிறார்கள், கன்னடத்துலேயும் தெலுங்கானாவிலையும் இருக்கிறாங்க, ஆந்திராவிலையும் இருக்கிறாங்க.
கேரளாவிலையும் இருக்கிறார்கள். அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கான உரிமை, அதுக்கான சதவீத அடிப்படையில் அவங்களுக்கு சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்தில் ஒரு இடம் இருக்குதானே? இல்லை. இப்படிலாம் பேசக்கூடிய இந்த 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 பிற இன பற்றாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க இதெல்லாம் பேசணும். நம்ம அதை தான் சொல்ல வரோம். இங்கே யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. உங்களுக்கு ஏற்ற இடங்களை எடுத்துக்கொண்டு சேர்ந்து பயணிப்போம். அதை சொல்லி தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இங்கே அரசியல் நடந்துகிட்டு இருக்கு. சீமான் கட்சியில் மாற்று சமூகத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் அதை பேசு பொருளாக்கப்படலை. பேசலை, பரவலாக பேசலை. இதுதான் ஒரு விடயம். கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விடயத்தை விரைவாக சேர்க்குற அந்த விஷயத்தை நம்ம தவற விட்டது. இப்போ அண்ணாமலை என்றப்போ அவருடைய ப்ரெஸ் மீட் வச்சோடனே ஒரே நேரத்தில் எல்லா ஊடகமும் இதை பற்றியான விவாத பொருளாக கொண்டு வந்து அது உடனே ஒரு பெரிய ஹைப்புக்கு வந்துடுது, ஒரு உச்சத்தில் வந்துடுது இந்த விவாதம். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிற எல்லா மொழியாளர்களையும் நான் அரவணைத்து கொண்டு எல்லோரும் அன்பாகவும் பாசமாகவும் நான் இணைத்து ஒரு அரசியல் பண்ணுவேன்னு அப்படின்றார். இப்போ இங்கே எல்லாமே கசப்பை வச்சுக்கிட்டு வெறுப்பை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. இன்னொரு விடயம் என்னென்னா, ஏற்கனவே புலி வருது மாற்றம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு இது ஏற்கனவே சொல்லிகிட்டு இருந்தது நாம் தமிழர் கட்சி. இடையில 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி விஜய் வந்தார், தமிழக வெற்றி கழகம். உடனே நாங்கள் ஒரு மாற்றுனார். வாய்ப்பு கிடைக்காம போயிருந்ததுன்னா அவரும் ஒரு மாற்று நம்பிக்கைக்கு உண்டான இடம்னு வச்சுருந்துருக்கலாம். இப்போ அவருக்கு அந்த அதிகாரம் வந்துட்ட பிறகு திரும்ப என்னன்றாரு, திமுக எப்படி நடந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் டெல்லியை கை காமிச்சு பாஜகவால் தான் எங்களுக்கு எல்லாமும் நடக்கிறது, பாஜகவால் தான் எங்களுக்கு நிதி கிடைக்க முடியும், பாஜக தான் இதற்கு காரணம் சொல்லி கொண்டிருந்ததோ அதே யுத்தியை விஜய் இப்பொழுது கையாளுகிறார். திமுக தான் எல்லாத்துக்கும் காரணம், திமுக நிதியை வைக்கவில்லை, இல்லைன்னா நாங்கள் நிறைய விஷயத்தை வாரி செய்திருப்போம், கடன் தள்ளுபடியில் 1 மாதத்துக்குள்ளே என்ன முடியுமோ அதை செய்திருக்கிறோம், விவசாயிகள் போராடுகிறார்கள்னா அவங்களாம் 4ஆம் தர மனிதர்கள், தூண்டி விடப்படுகிறார்கள். இதெல்லாம் திமுக ஏற்கனவே விட்ட டயலாக். அப்போ ஒரு 30 நாட்களுக்குள்ளாக விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் அதிகாரத்துக்கு வந்துட்ட பிற்பாடு எந்த மக்கள் தூக்கி கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களோ அதுலேயே இப்போ வெறுப்பு உணர்வு வர ஆரம்பிச்சிச்சு. அவர் மேலே நம்பிக்கையற்ற ஒரு எண்ணம். ஏன்னா அவர் சொல்லக்கூடிய காரணம்லாம் பார்த்தா ஏதோ புதுசாக டயலாக் விடுறாரு, புதுசாக கதை விடுறாரு. நிதிநிலையும் தெரிஞ்ச பிறகு நெருக்கடி இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் வந்தால் இதையெல்லாம் செய்து முடிப்பேன்னு சொன்னவர் இப்போ அதான் ஃபைனான்ஸுக்கான எல்லா வழியும் அடைச்சிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு திமுக மேலே சாற்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 30 நாட்களுக்குள்ளாக ஒரு வெறுப்பு மக்களிடம் தோன்றி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு ஏற்கனவே என்ன இருந்ததோ அப்படியே தான். நேற்று கூட ஒரு சிறுமி கடத்தி பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறாங்க. அதே நடக்கிறது. கஞ்சா விற்கக்கூடாதுன்னு கேட்குற இளைஞர் அடித்து கொள்கிற அதே போக்கு எதுவுமே மாறல. புரியுதில்ல? நீங்கள் ரீல்ஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கிறீங்க, கல்குவாரிகள்லாம் சேர்த்து மூடிட்டு வந்தாலும் ஏற்கனவே 8 மூடி இருக்கிறது. மீதம் ஏது, என்ன விவரம், எங்கே, அதனுடைய இது சரி. அவர் சட்டவிரோதமாக அந்த மாதிரி செய்திருக்கிறாங்கன்னா இது வரைக்கும் அவங்களுடைய எவ்வளவு சொத்து எடுத்துக்காங்க கணக்கு போட்டு நாங்கள் அதை பறிமுதல் செய்வோம்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா நீங்கள் மாற்று அரசியல். இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துக்கு நிற்கிறாங்க. இப்போ என்னென்னா மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வந்த விஜயும் திமுகவினுடைய இன்னொரு ஜெராக்ஸாக மாறிக்கிட்டு இருக்கு. அழுத்தமான ஜெராக்ஸு. ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. திமுகனுடைய விஜயம் என்னவோ அதே தான் செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு வெற்றியிடம் மீண்டும் மக்களிடம் வருகிறார். என்ன வந்தால் இந்த மனுஷன் எதை செய்வார்னு பார்த்தா இவர் எல்லாமே அதே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற வெறுப்பு அந்த இடத்துல இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி, புதுசாக வரப்போகிறது அண்ணாமலை கட்சி. இதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ இந்த இடத்துல யார் எப்படி வேலை செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஏன்னா புலி வருதுன்னு காமிச்சிக்கிட்டே அந்த புலி நாற்காலியில் உட்காந்துருச்சு. அது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறது ஒரு 30 நாள் கண்ணோட்டத்தில் தெரிஞ்சு போச்சு. இல்லை நாங்கள்லாம் புதியவர்கள் அப்படின்னு இல்லை. அதிகாரம் ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும், அதிகாரிகள் அப்படியே தான் இருப்பாங்க. அந்த அதிகாரிகள்கிட்ட ஒரு மாற்றம் இல்லை. அதே ஊழல் பேர் வழிகளில் எல்லா இடத்துலையும் கொண்டு நிரப்பி வச்சுருக்கிறீங்க. அப்போ ஒரு மாற்றமும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு மக்களுக்கு தெரியுது. அப்போ இங்கேருந்து திரும்பவும் மீண்டும் ஒரு அரசியல் இல்லை ஏற்கனவே ஒரு போராடிட்டு இருந்தது, பேசிக்கிட்டு இருந்தெல்லாம் இப்போ தான் உரைக்குது நியாயம், எங்களுடைய பிரச்சனைக்கு யாருமே இல்லை, ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தார், அவரை நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு. இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பாக பரந்தூர் விமான நிலையம் மீண்டும் நிறுத்தப்பட்டதாக சொல்லிட்டாங்க. மறுபக்கம் இல்லை அந்த விமான நிலைய ஆணையம் முதலமைச்சரை சந்தித்து ஒரு அறிக்கை கொடுக்குறதா இருக்கிறது மீண்டும் தொடங்குறது பற்றி அப்படின்னு. எப்படி பார்த்தாலும் அதை சுற்றி ஒரு பெரிய அரசியல் லாபி இருக்குது. என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த பரந்தூர் விமான நிலையத்தினுடைய எதிர்ப்பு போராட்டக்குழு தலைவர் சுப்பிரமணியன் அவர்களை அழைச்சி பேசுகிறேன். அதில் எதேச்சியாக ஒரு விஷயத்தை கடந்த காலங்களில் இந்த கட்சி உங்களுக்கு இப்படிலாம் பேசியிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பேசும்போது அவர் எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு வர்றாரு. சீமானை பற்றி சொல்லும்போது மட்டும் அது ஒரு பேர் இழப்பு அப்படின்றத பதிவு பண்ணுறாரு. அவர் குரல் உடைகிறது, கண் கலங்குற மாதிரி பேசுகிறாரு.
தொடர்ந்து எங்களுக்காக சொந்த செலவில் 2 முறை மீட்டிங் போட்டு எங்கள் களத்தில் வந்து நின்று எங்களுக்காக குரல் கொடுத்து நாங்கள் கைது செய்ய போது எங்களுக்காக பேசிய தலைவர், அந்த இழந்துட்டோம் தமிழ்நாடு மக்கள் போராடக்கூடியவர்கள், அது இழப்பு, மக்களுக்கு அது இழப்பு அப்படின்னு பதிவு பண்ணுறாரு. இதை எத்தனை பேர் எடுத்து போய், இப்போ நான் போட்டேன்றதால அதை நீங்கள் எடுத்து போய் வெளியில் சேர்க்க வேணாம். இந்த விடயங்கள்லாம் உடனே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து இருக்கணுமா இல்லையா? நம்ம ஒரு நாளில் எவ்வளோ சேர்த்துருக்க முடியும்? இப்போ ஒரு இடம் வருது, இந்த இடம் அண்ணாமலை பயன்படுத்துவாரா வேகமாக அந்த மாதிரி கொண்டு போயிட்டு வேலை செய்யுது, நாம் பயன்படுத்த போகிறோமான்றதுக்கு உதாரணமாக சொல்கிறேன். உடனே எங்கள் மீது குறை சொல்லிவிட்டார்னு உடனே வாசல்லே ஒருத்தன் உட்காந்துருப்பாங்க ஒரு சில பேர், உடனே ஒரு எடுத்து ஒரு கண்டென்ட் நீங்கள் தெரியாத எப்படிப்பட்டவர் அப்படின்னு எழுதுறதுக்கு. அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சில விஷயங்கள் பேசணும். இப்படியான விடயங்களை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வேலையை யார் சேர்க்கணும்? நீங்கள் தான் சேர்க்கணும், நீங்கள் தான் செய்யணும். இப்போ வந்துருச்சு, 3ம் வந்து சேர்ந்து போச்சு. 2 திராவிட கட்சியோடு சேர்ந்து தாவேக்கா வந்துருச்சு. ஸோ எல்லாம் ஒரே கலர், ஒரே நிறம், மனம், குணம் எல்லாம் ஒரே மாதிரியாக அப்படின்றது மக்கள்கிட்ட தெரிய தொடங்கி விட்டது. எஞ்சி இருப்பது இப்போ சீமான், நாம் தமிழர் கட்சி. நான் அந்த தளத்திலேருந்து, தமிழ் தேசிய தளத்திலேருந்து பேசுகிறேன். அண்ணாமலையும் வந்து தமிழ் தேசியம் என்று அந்த முலாம் பூசுகிறார். அப்போ இப்படி பூசி ஏற்கனவே இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு எல்லா விதமான நன்மையும் செய்யக்கூடியவர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு தாவேக்க தரப்பில் அதிருப்தியாக இருக்கிற எல்லாரையும் தன் பக்கம் கொண்டுட்டு வந்து, பாஜகவில் ஏற்கனவே அதிருப்தியாக இருக்கிற சிலரை தான் பக்கம் கொண்டு வந்து, மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை தான் பக்கம் கொண்டு வந்து இன்னொரு அரசியலாக இங்கே உள்ளே கொண்டுட்டு வருவாங்க. அப்போ இது எப்படி இருக்கும் அடுத்த தேர்தல் களம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவர் அடுத்த சட்டமன்ற பொது தேர்தலில் நான் வருவேன், அது வரைக்கும் இந்த இயக்கமாக எல்லாம் கட்டமைக்கிற வேலையை செய்வான் அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை. எப்படி பார்த்தாலும் கிராமங்களை நோக்கி என்னுடைய அரசியல் இருக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்கிறாரு, திரும்ப சொல்கிறாரு. அதுக்கான கட்டமைப்பை எல்லாம் நான் செய்வேன் என்றார். கிராமத்தில் போய் தான் என்னுடைய அரசியலே இருக்குன்றது தான் அவர் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுறாரு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி, ஏன்னா இது 2 பேசி தான் ஆகணும். நீங்கள் பேசக்கூடாது, உங்களுக்கு ரைட்ஸ் இல்லைலாம் சொல்ல இருக்குது. இப்போ 2 தான் இருக்குது. ஒன்று, இப்போ புதுசாக இன்னைக்கு மதியானம் பிறந்திருக்கிற அண்ணாமலை கட்சி பேர் வந்து இந்த அண்ணாமலை லீடர் ஓஆர்ஜின்னு ஆரம்பிச்சுக்கிற மெம்பராக சேருங்க அப்படின்றாரு. இப்போ ஏற்கனவே இருக்கிற 16 வருஷமாக 3 முறை தேர்தல் களத்தை கண்ட நாம் தமிழர் கட்சி இன்னும் நாம் எப்படி மாறிக்கணும், எப்படி நம்ம மேலே சொல்கிற பொய் பிரச்சாரத்தை எல்லாம், கட்டுக்கதைகள்லாம் எப்படிலாம் உடைச்சி அரசியல் பண்ணணும், கடந்து போகணும், எல்லாத்தையும் கடந்துட்டு போகிறதெல்லாம் அவன் பல பொய்களை வந்து உண்மையாக நம்பிட்டு இருக்கிறான். நிறைய வரலாறுலாம் பார்த்துட்டு இருக்கிறேன் நான். இப்போ சமீபத்தில் கட்டுக்கதையாக ஒருத்தர் எழுதி ஒருத்தர் கதாநாயகனாக வந்து நிறுத்துகிறாங்க. அதை நான் பேசுவேன் தனியாக. அதை என்ன அவங்க நோக்கம்னா, சீமானை வந்து சிறுமைப்படுத்தணும், சீமானுடைய கட்டமைப்பை சிதைக்கணும், சீமான் அந்த தரப்பை மன உளைச்சல் ஆகிட்டு வெளியில் வரணும். இதுதான் 3 நோக்கம். இப்போ சீமானை பற்றி பேசுகிறான் அப்படின்னா, அவனுடைய சொம்பு, இவன் திருந்த மாட்டான், ஏகலைவன் அப்படின்னு எனக்கு ஒரு பெயரை வச்சு என்னை வந்து பண்ணணும். அந்த பக்கம் நான் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லேயே சில பேரை வந்து சொல்லி, இவர் வந்து என்ன நம்மளை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்குது, நாமளே பேசி அரசியல் படுத்துவோன்னா அப்படி ஒன்று உருவாகிற கூட்டம் ஒன்று அங்கே இருக்கலாம், உருவாக்கணும். அந்த மாதிரி இது போட்டியாக வரணுன்றதுக்காக வேண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு எதிரி என்ன செய்கிறான்னு உடனுக்குடனே அங்கே வந்து பேசணும். எல்லாவற்றையும் தலைமை பேசி கொண்டிருக்க முடியாது. களத்தில் வந்து எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கிறதோ, யாரெல்லாம் நமக்கு சாதகமாக பேசுகிறாரோ அதை மட்டும் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு அந்த அரசியலுக்குள்ளே நகர்ந்து இழுத்துக்கிட்டு போகணும். இளைஞர்கள் ஒரு பெரும் நம்பிக்கையோடு இருந்த ஒரு கூட்டம் ஒரு மன சோர்வுக்கு ஆளாகி இருக்குது. உழைத்ததால் ஒரு கூட்டம் சோர்வாகி இருக்கிறது. உழைக்காமல் வந்துட்டு ஐயோ எதிர்பார்த்தது நடக்கலையேன்னு இன்னொரு கூட்டம் அங்கே சோர்வாகிக்கிட்டு இருக்குது. இதை வந்து இன்னொருத்தர் வந்து குறுக்காலம் வழி திரும்ப கொண்டுட்டு போகக்கூடாது என்ற ஒரு அரசியல் நமக்கு வேணும். இந்த தளத்திலிருந்து நான் பேசுகிறேன், அந்த பார்வையில். அவ்வளோதான். இல்லை அது வந்து வழக்கம்போல் இப்படியே தான் இருப்போம், இப்படி வந்து இந்த அரசியல் இப்படி தான் மாறிக்கிட்டு இருக்கணும்னா அடுத்த ரவுண்டு அண்ணாமலை இது அப்படின்ற மாதிரி மாறும். அதுக்கான இடம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, கிராமத்திலிருந்து நம்ம கட்டமைப்பை கொண்டுட்டு வர்றதுக்கான வேலையை அண்ணாமலை செய்ய போகிறாரா, நம்ம செய்ய போகிறோமா, அதை தமிழ் தேசியம் பேசிட்டு செய்ய போகிறோமா அப்படின்னு இங்கே பார்க்குற இந்த கட்டமைப்புகள் எல்லாமே பொதுவாக வர ரைட்டப்பு, பேட்டி எல்லாம் பார்த்திங்கன்னா சீமான் இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, சரியில்லை என்று அதாவது அவங்க பாட்டுன்னு ரைட்டப் எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க தோழர்கள். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இது வரைக்கும் பேசக்கூடாதுன்னு இருந்தேன். மாற்றாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த களத்தில் இருந்து ஒரு தெருவில் சுற்றி இருக்க மாட்டீங்க, ஒரு இடத்துல ஆதரவு வேலைகளை செய்திருக்க மாட்டீங்க, உட்காந்த இடத்துல இருந்தே வெறுப்பாக எழுதி வெறுப்பு அரசியல் பேசிட்டதால் தமிழ் தேசியத்தை நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க? அதுக்கு சொல்லுங்கள். அந்த தலைமை சரியில்லை சீமான், உங்களை போன்றவர்கள் அங்கே இருக்கக்கூடாதுன்னு எனக்கு வேறு மெயில் அனுப்புகிறீங்களா? சரி, யார் வரணும் தலைமைக்கு?
வேற யாராவது வந்திருந்தா இந்த பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு இந்த இனம் அரசியல் அப்படின்றத வேற யாராவது பேசி கொண்டு வந்திருக்க முடியுமா? அந்த தமிழ்நாட்டில் வேற யாராவது செய்தாங்களா? சொல்லுங்க, அதையும் பேசுங்க. விமர்சனங்கள் இருக்கிறதா அந்த கட்சியின் மீது, அந்த தலைமை மீது விமர்சனத்தை வைக்கிறது வேற. ஆனால் அதை சுரண்டிக்கிட்டே இருக்கிற போக்கு இருக்குல்ல, அன்னை எப்போ சாவான் திண்ணை எப்போ காலி ஆகணும், அதை காலி பண்ணிவிட்டு நீங்கள் மேலே வர்றதுலாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்டமைப்பு உருவாக்கி களத்தில் போங்க. தமிழ் தேசியத்தில் புதுசாக ஒன்று வரணும்னா வரணும், வரவே கூடாதுலாம் சொல்லவே வரல. யார் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போங்க, தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணுங்கள். இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய தமிழ் தேசிய அரசியல், சீமான் சொல்லுவது அல்ல. அப்படின்னா மக்கள் உங்களை ஏற்கிறதுனா ஏற்றுக்கிட்டு போகட்டும். அந்த அந்த இடத்துக்கு இப்போ நகரவே இல்லை. ஆனால் முழு நேரமும் உட்காந்துக்கிட்டு சீமான் 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 அந்த வெறுப்பு அரசியல், வெறுப்பு பொய் பிரச்சாரம், கட்டுக்கதைகள் இவ்வளோ தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கீங்க. இதை வரக்கூடிய தலைமுறைகள் உடனுக்குடனே அப்பப்போ உடைக்கணும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல். இப்பொழுதாவது நாம் கிராமத்தை நோக்கி நகர வேண்டும். அதுதான் அண்ணாமலை சொல்ல வராது. இந்த இடம் வந்திருக்குது. அண்ணாமலை அரசியல் என்ன செய்ய போகிறது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நகலாக தமிழ்நாட்டுக்குள் இயங்குமா அப்படின்றதெல்லாம் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா பல திட்டங்கள் எதிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்மோடு சேர்ந்து அண்ணாமலை அவர்களும் எதிர்ப்பு அரசியல் நடத்தி கொண்டு இருக்க போகிறாரா அப்படின்ற அந்த கேள்வி இருக்குது. இது எதுவுமே செய்யாமல் நான் கிராமத்தில் போய் கிளைகளை கட்டுறது மட்டும்தான் என்னுடைய வேலை, கடைசி நேரத்தில் நான் எதிர்க்கிற மாதிரி உள்ளே இணைஞ்சிப்பேன் அப்படின்னு செய்ய போகிறாரா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே அடுத்தடுத்து விவாதிப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.